வெல்கம் டு அமுது கிச்சன். இன்றைக்கி 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, இன்னொன்று வந்து டின்னர் ரெசிபி. ரெண்டுமே ஹெல்த்தியாக எப்படி நம்ம செய்கிறதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரோட்டீன் ரிச் மில்க் ஷேக் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம மில்க் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ரிச்சாக டேஸ்ட்டாக ஹை ப்ரோட்டீன் மில்க் ஷேக் இதுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன் 1 கப் அளவுக்கு. இந்த வேர்க்கடலை நம்ம நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஊறிட்ட அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2-3 வாட்டி வாஷ் பண்ணணும். தண்ணி கிளியராக ஆகிற வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணணும். 3வது வாஷ்க்கு அப்புறம் நமக்கு தண்ணி கிளியராக இருக்குது. இந்த மாதிரி வாஷ் பண்ணதும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இது கூட நான் ஒரு கிர்னி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட வாழைப்பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, இல்லை கொய்யாப்பழம் இருக்குன்னா எது வேணாலும் நீங்கள் இது கூட எடுத்துக்க முடியும். அன்றைக்கி கிர்னி பழம் பாதை எடுத்துகிட்டு அது உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உள்ளே இருக்க பல்ப்பு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு டேட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு டேட்ஸ் எடுத்துக்கலாம். நான் ஊற வச்ச வேர்க்கடலை கழுவி வடிகட்டி வச்சுருக்கிறத மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இது கூட தேவையான டேட்ஸ் போட்டுக்கிறேன். வேணும்னா நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஃப்ரூட் பல்ப்பையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பட்டை வாசனை பிடிக்கும்னா பட்டை போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் பிடிச்ச பட்டையை இது கூட சேர்த்துருக்குறேன். இது கூட நான் பசுமஞ்சள் சேர்த்துக்க போகிறேன். பசுமஞ்சள் வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததை நம்ம மில்க் ஷேக் கூட சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு விரல் சைஸுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு குறன்னு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். அப்போ தான் வேர்க்கடலை நல்லா மஞ்சி வரும். அதுக்கப்புறமேட்டே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு குடிக்கிற டம்ளரில் நீங்கள் ஊற்றி குடிச்சிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஹெல்த்தியானது, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். காலையில் புரதச்சத்து நிறைஞ்ச உணவு நம்ம எடுத்துக்கணும். வேர்க்கடலையில் நிறைய புரதச்சத்து இருக்குது. நம்ம இந்த மாதிரி மில்க் ஷேக்காக போட்டு நாமளும் குடிச்சிக்க முடியும். சின்ன பசங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா பட்டைக்கு பதில் ஏலக்காய் போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். அதுபோல் கிருணி பழத்துக்கு பதில் எந்த பழம் வேணுமோ நீங்கள் அந்த பழத்தை சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஹெல்த்தியான வேர்க்கடலை ஸ்மூத்தி ரெடி. அடுத்து வெஜிடபிள் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிட முடியும். அதோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம காய்கறி என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாம் நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அந்த வெஜிடபிள் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீல வாக்கில் இருந்தால் உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசு மஞ்சளும் நான் எடுத்துருக்கிறேன். மஞ்சள் நான் ரெகுலராக சேர்த்துக்கணுன்றதுக்காக நான் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல. பசு மஞ்சளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதுனால ராவாக எடுக்கணுன்றதுக்காக நான் கடைசியாக சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நான் முளைப்பயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சைப்பயிறு, பசு மஞ்சள், கேரட், முள்ளங்கி, தக்காளி, பீன்ஸ், கொத்தமல்லி தழை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து தேங்காய், கொஞ்சம் இஞ்சி எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன். பொட்டுக்கடலை நிறைய போட்டுக்காதீங்க. நமக்கு க்ரீமியாக குக் பண்ணும்போது க்ரீமியாக வரணுன்றதுக்காக நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன். நீங்கள் முந்திரி வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் திக்கான பால் எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இந்த மாதிரி திக்காக பால் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். வெஜிடபிள் வேக வைக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணி விடுறோம். அதனால் கொஞ்சமாக விட்டால் போதும். ஃபஸ்ட்டு தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இது கூட நம்ம ஒவ்வொரு காயாக சேர்த்துக்கலாம். முள்ளங்கி போட்டுக்கலாம். காயெலாம் கொஞ்சமாக வெந்தால் போதும். 1/2 வேக்காடு இருந்தால் போதும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை.
கேரட் போட்டுக்கலாம். கொஞ்சம் கலந்து விடும்போது அரை வேக்காடில் உங்களுக்கு வெந்து வந்துடும். தண்ணி நம்ம கம்மியாக விட்டுருக்கிறதுனால அடுப்பு ஸ்லிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். மாதிரி வெந்ததும் இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கலந்து விடும்போது நல்லா கொதித்து வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம விட்டுக்கலாம். தேங்காய் பாலில் பொட்டுக்கடலை போட்டு நம்ம அரைச்சிருக்கிறதுனால திக்னஸ் கொடுக்கும். அதோட தேங்காய் பால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது காரத்துக்கு மிளகு போட்டிருக்கோம், இஞ்சியும் நம்ம டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கோம். இது ரொம்பவே யூனிக்காக இருக்கும் இந்த டேஸ்ட்டு நமக்கு. நல்லா இந்த மாதிரி சுண்டி நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம க்ரீமியாக வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். அடுத்து நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல சாதாரணமாக நம்ம சப்பாத்தி போட்டு எண்ணெய் இல்லாமல் ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்துக்குவோம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் ஆற வச்சுருக்கிறோம். அந்த ஆறிட்ட அப்புறம் அது கூட நம்ம முளைப்பயிரை சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பசுமஞ்சளை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நமக்கு முளைப்பயிறு பசுமஞ்சள்லாம் பச்சையாக எடுக்கணுன்றதுக்காக நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லாமே கலந்து விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை போட்டு நம்ம போட்டிருக்கிறதுனால எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி வரும். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம அப்படியே எடுத்து சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். சப்பாத்தி நடுவில் வச்சுட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு செட் பண்ணி வச்சிடலாம். டிஃபன் பாக்ஸுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து விடலாம். பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது சாப்பிட்டுக்குவாங்க. அதோட நம்ம இதை தொட்டுட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ரோல் பண்ணி சாப்பிடும்போது நிறைய காயும் நம்ம சாப்பிட முடியும். இந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் ரோல் ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஸ்டஃப் ஆகி வெளியில் உங்களுக்கு கொட்டவும் கொட்டாது. ஏன்னா க்ரீமியாக இருக்கிறதுனால அப்படியே உங்களுக்கு ஸ்டஃப் ஆகி உள்ளார இருக்கும். இது நம்ம எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்க முடியும். சாப்பிடும்போது உங்களுக்கு கீழே சிந்தாவும் சிந்தாது காய். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்க முடியும். நான் ஹெல்த் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதையும் என் சேனலை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.